உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகள்ல என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்? நேத்து நான் போட்ட டாப்பிக்கை தான் இன்னைக்கு பார்க்க போறேன். நேத்து போட்ட டாப்பிக்கை நான் டெலீட் பண்ணிட்டேன். 1 மணி நேரம் நம்ம அதை பத்தி பேசியிருப்போம். ஏன் டெலீட் பண்ண அப்படின்னா, ஒரு 400 பேர் பார்த்துட்டீங்க, பரவாயில்ல, அது போதும். ஏன்னா அது ரொம்ப நாள் அது இருக்க வேண்டாம். ஏன்னா அதில் நான் ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பேன். அது சேனலில் இருந்து வேறு யாராவது புதுசாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம அருள்மொழிகள் பார்க்குறவங்க பார்த்தா தப்பு கிடையாது. வேறு யாராவது புதுசாக பார்த்தாங்க அப்படின்னா யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியாது. அப்படி பேசியிருப்பேன். ஓகே, அதனால் அதில் நிறைய அகங்காரம் இருந்திருக்கும், ஆணவம் இருந்திருக்கும், திமிர்த்தனம் இருந்திருக்கும். அம்மா கிட்ட அதை முடித்தோடனே டைஸ் போட்டு நான் கேட்டேன், அம்மா இது சேனல்லேருந்து எடுத்துட்டுமா அப்படின்னோடனே ஆமாம் எடுத்துருன்ட்டா. அப்போ எப்போ எடுக்கணும், இப்பயே எடுக்கட்டுமா இல்லை ஈவினிங்காக எடுக்கட்டுமான்னு கேட்டதுக்கு ஈவினிங்காக எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைஸ் போட்டு பேசுவோம் இல்லையா. ஸோ அதில் கேட்டோடனே சரி ஈவினிங்காக எடுத்துருன்ட்டா, அதான் எடுத்துட்டேன். இன்னைக்கு அந்த பதிவு தான் இன்னும் தன்னடக்கத்தோடு போடலாம் அப்படின்னு இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன். ஓகே சரி, இப்போது நம்ம லாஸ்ட்டாக என்ன சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு பண்டிதர் அம்மாவை பார்க்க வந்திருந்தாங்க. அவருக்கு அம்மாவை இப்போதான் முதல் முறையாக தெரியும். அம்மாவை டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ அம்மா என்ன கூப்பிடணும், அம்மா என்னோட இஷ்ட தெய்வத்தோட பேரு நான் சொல்லாமலே அவங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனாரா. அது அப்படியே நடந்துருச்சா? அதுக்கப்புறம் அவர் அம்மாவை சரணாகதி அடைஞ்சாரா? அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு இளைஞர் என்ன பண்றாரு, அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. உலகத்தில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். கடவுளை நம்புபவர்கள் அந்த நம்பிக்கையின் மூலம் என்ன பலனை அடைகிறார்கள்? கடவுளை நம்பாதவர்களை காட்டிலும் அவர்கள் அதிகமாக பெறுவது ஏன்? அதாவது என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. நான் என்ன பார்த்திருக்கேன் அப்படின்னா, கடவுளை நம்புறவங்களை விட கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீ தான் என்னமோ சாமி சாமின்னு சுத்திக்கிட்டு இருக்க, என்ன நீ அப்படியே உனக்கு பெருசா கிடைச்சிருச்சு, நாங்களாம் எவ்வளோ நல்லா இருக்கும், நாங்கள் இருக்கிற ரேஞ்சில் கூட நீ இல்லை, இன்னமும் சாமியை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா அப்படி கேள்வி கேட்டும் ஸ்டில் நான் என் குருவை தான் பிடிப்பேன், எனக்கு கடவுள் தான் வேணும்னு யாரெல்லாம் ஓடிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இப்ப நான் கைத்தட்ட போறேன். என் சார்பில் அம்மா கைத்தட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டும் பரவாயில்ல நீ, ஆனா கவலையா தான் இருக்கு, என்ன பண்றது, கவலையா தான் கேள்வி கேட்கும்போது. ஆனா விட முடியலையே, எப்படி விட முடியும்? விட முடியலையே, என் கடவுள் என்னால விட முடியலையே, எனக்கு அவங்க தானே வேணும்னு தோணுது அப்படின்னு ஓடிட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். இப்ப இந்த கேள்வியை இவர் கேட்டுட்டாரு, அம்மா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் வாழ்க்கையில சூப்பரா இருக்காங்கம்மா, ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் கூட ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அவனை விட இவன் நல்லா இருக்கானே, அதுக்கெல்லாம் என்னமா காரணம் அப்படின்னு கேட்கறதுக்கு அம்மாவோட பதில் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அம்மா பதில் கூறுகின்றார், மகனே, கடவுளிடம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒருவனுக்கு வாழ்க்கை போராட்டங்களை எதிர்ப்பதற்கான மனசக்தியை தருகிறது. அது அவனை உலகில் எல்லா வகையான தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் பாதுகாக்கிறது. அவனை தான் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம் என்று நம்ப செய்கிறது. ஒரு மேலான சக்தியின் நம்பிக்கை கொள்வதும் அதன்படி வாழ்வதும் தான் சமயம். நாம் ஆன்மீகமயமாக இருந்தால் நம்மிடம் ஒழுக்கம் தோன்றுகிறது. நாம் தீய செயல்களிடமிருந்து அப்பால் ஒதுங்கி நிற்க அது உதவுகிறது. நாம் சாராயம் குடிக்க மாட்டோம், புகை பிடிக்க மாட்டோம், தேவையில்லாத வம்புகளில் சென்று சிக்கிக்கொண்டு வெட்டி பேச்சுகளில் நம் சக்திகளில் விரயமாக்க மாட்டோம்.
ஒழுக்கம் அல்லது தூய்மையான குணம், இவைகளே ஆன்மீகத்தை அடைய நாம் ஏறி செல்கின்ற படிகளாகும். சோ பாருங்க, இன்னும் நிறைய பதில் இருக்கு. முதல் இந்த பேரா பார்த்துடலாம். அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால ரொம்ப பத்திரமா இருப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க, நம்பிக்கையோடயே இருப்பாங்க. அவங்க சீக்கிரமா கலங்கிட மாட்டாங்க. ஆனா பக்தி இல்லாதவங்களுடைய நிலை அப்படி கிடையாது. இப்போ அம்மா இதுல சமயம் அப்படின்னு ஒரு வேர்டை குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? சமயம் அப்படின்றது என்ன தெரியுமா? நம்மளை விட மேலான ஒரு சக்தியை நம்புறதுக்கு பேர் தான் சமயம். அதாவது மதங்கள் எடுத்துப்போம். இப்ப மதம் அப்படின்றது ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. இறைவன்றது ஒருவன் தான். பட் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ எதுக்காக கடவுளை ஒரு மதத்துல எதுக்கு அந்த மதம் இருக்கு? என்னை விட மேலான ஒரு சக்தி இருக்கு, அதை நம்பி நான் வாழ போறேன் அப்படின்றதுக்காக தானே அந்த சமயம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்மீகத்துல இருக்கும் போது ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமா. சோ எந்த ஒரு தீய பழக்கத்துக்கு போக மாட்டோம். தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசி நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டோம். இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் அதுல இருக்குன்றாங்க. அடுத்தது, உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எது நேர்ந்தாலும் பரபரப்பு அடைய மாட்டான். ஒரு ஆன்மீகவாதி மன அமைதியை பெறலாம். மன அமைதி கிடைக்க ஆதாரமாக இருப்பது இதயமாகும், புத்தி அல்ல. பக்தன் ஒற்றுமை, அன்பு, அமைதி இவைகளை நம்புகின்றான். அவனுக்கு வேற்றுமைப்படுவதிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் விருப்பம் இருக்காது. அம்மா மதம் என்பதன் குறிய அர்த்தத்தின் இதை சொல்லவில்லை, அதன் பரந்த நோக்கத்தில் சொல்கின்றேன். இதுல அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம அதாவது கடவுள் மேல பக்தி இருக்கிறவங்க, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க இதயம் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துவாங்க. புத்தியை வச்சு யோசிக்க மாட்டாங்க. தன்னுடைய இதயம் சார்ந்து இருக்குமா. ஓகேவா? சோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மன அமைதியோட இருப்பாங்க, பரபரப்பு இருக்காது, நான்ன்ற தன்மையை ரொம்ப காட்ட மாட்டாங்க. என்னை விட ஒரு உயர்ந்த சக்தி இருக்குன்றதுல அதிகமான நம்பிக்கை இருக்கிறதுனாலயே தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டாங்க. ஏன்னா என்னை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்குன்னு நம்புறவன் தானே தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க. நான் தான் பெருசு நம்புறவங்க, நான் தான் இதை சால்வ் பண்ணணும், இந்த பிரச்சனைக்குள்ள நான் முதல்ல நான் இறங்கணும், இல்லைன்னா யார் இதை சால்வ் பண்ணுவா, நான் தான் போய் இறங்குவேன், நான் தான் பண்ணுவேன். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் தான் பெருசுன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்போ தேவையில்லாத விஷயத்துல அவங்க மூக்க நுழைச்சு மாட்டிப்பாங்க. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க. அந்த ஆழ்ந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குள்ளே எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருன்னு. சோ அவங்க இதயம் சார்ந்து இருப்பாங்களே தவிர்த்து புத்தி சார்ந்து இருக்க மாட்டாங்க. சோ ஒரு பக்தன் ஒற்றுமையை தான் ரொம்ப விரும்புவான். தேவையில்லாத பிரச்சனை இந்த பிரிவினையை விரும்ப மாட்டான். ஒற்றுமையை விரும்புவாங்க, அன்பா நடந்துப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அவனுக்கு அந்த வேற்றுமை உணர்வு இருக்காது, ரொம்ப குழப்பம் அடைய மாட்டான். சோ அம்மா இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பர்டிகுலர் மதத்தை பத்தி இங்க நான் பேசல, குறுகிய மனப்பான்மையில நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி அம்மா பேசலையாம். உயர்ந்த நோக்கத்துல, உயர்ந்த அந்த எண்ணத்துல அம்மா சொல்றாங்களாம். அப்பொழுது அந்த இளைஞன் மீண்டும் இடைமறித்து கேள்வி கேட்டான். அம்மா, நீங்கள் சொன்ன கடவுள் நம்பிக்கை உள்ளவனிடம் இருக்கும் குணங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனிடமும் காணப்படுகிறதே. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா, ஆனா இது எல்லாமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்டே இருக்குதானமா. குடிக்க மாட்டேங்கிறாங்க, சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க. ஆனா நீங்க இப்ப இவங்களை ஸ்பெஷலா சொல்றீங்களே, அவங்களுக்கும் அந்த குணம் எல்லாம் இருக்கே. அதுக்கு அம்மா சொல்றாங்க. அம்மா உடனே சொன்னார், இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தாங்க முடியாத துயரங்களும் பெரும் எதிர்ப்புகளும் எழும் நேரத்தில் அவர்களால் எதையும் பற்றி நிற்க முடியாது. எதனிடமும் முழுமையான தங்களை ஒப்படைக்க முடியாது. நம்பிக்கை உள்ளவர்களை பொறுத்தவரையில் கடவுள்தான் அனைத்திற்கும் மேலான பொருள். கடவுள் அவனுக்கு ஓர் அனுபவம். கடவுள் நமக்குள் தன்னலமற்ற அன்பாகவும் கருணையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் தியாகமாகவும் இது போன்ற உயர்ந்த குணங்களாகவும் இருக்கின்றார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவரிடம் இத்தகைய குணங்கள், அதன் தூய்மையான வடிவம் இருக்காது. கடவுளிடம் நம்பிக்கை உள்ளவர் என்னென்ன நன்மைகளை பெறுவார்களோ அவை அனைத்தும் பெறுவார்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் என்று அம்மா குறிப்பிடுவது இந்த கடவுள் அல்லது அந்த கடவுளிடம் நம்பிக்கை உள்ளவர் என்ற அர்த்தத்தில் அல்ல.
உயர்ந்த லட்சியத்திற்காக தன்னையே முழு விருப்பத்தோடு தியாகம் செய்ய விடுகின்ற, பலி கொடுக்கின்ற மிக மிக உயர்ந்த கொள்கை பிடிப்புள்ளவர்களையே ஆகும். நாஸ்திகர்களும் இத்தகைய கொள்கைகளும் அவைகளை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்க்கை முறையும் இருக்குமே, ஆனால் அவரும் கடவுள் நம்பிக்கை உடையவராக சமமானவர் ஆவார். ஓகே, இப்போ இதற்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். அதாவது அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ சொல்றது கரெக்ட் தான். அதாவது இப்ப நான் சொன்ன குணங்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்டையும் இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள சுயநலம் ஊடுருவி இருக்கும். அது மேலோட்டமா இருக்கும். அவன் நல்லா இருக்கிறதுனால அந்த நல்ல குணங்கள் அவன் கிட்ட இருக்கு. அவன் நல்லா இல்ல அப்படின்னா அப்பதான் அவனுடைய சுயரூபம் நமக்கு நல்லா தெரியும். இப்ப எக்ஸாம்பிள், இப்போ வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பிக் பாஸ்க்குள்ள நல்லா இருக்கிறவங்களை தூக்கி போய் போட்டா கூட ஒரு ஸ்டேஜ்ல அவன் டிப்ரெஷன் ஆகி கோவமாயி அவனுக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் வெளில வந்துடும். ஏன்னா மேலோட்டமா அவன் 4 பேர்கிட்ட வந்து தன்னை தூய்மையா காட்டிக்கிட்டு இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு வந்து வெளியே வருது. எப்ப வருது? சூழ்நிலைகள் சரியில்லாத இருக்கும் போது அந்த விஷயங்கள் வெளில வருது இல்லையா? அப்போ இப்ப நீ சொன்ன இந்த குணங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே. கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால அவனுடைய சூழ்நிலை மாறுது அப்படின்னா அவன் டிப்ரெஷனுக்கு போயிடுவான். இப்ப நீ சொல்ற நான் குடிக்காதவன நான் பார்த்திருக்கேன், ஆனா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு மோசமான சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இல்லாததுனால அவன் யாரை நம்புவான்? அவனுக்கு நம்பிக்கை போயிடும். இந்த உலகமே மாயேன்றுவான், இந்த உலகமே பொய்யின்றுவான், மாயை விடுங்க பொய்யின்றுவான், கூட இருக்கிறவங்க எல்லாம் வேஸ்ட்ன்றுவான், எல்லாம் ஏமாந்து போறதா லாய்க்குன்னு சோக பாட்டை தான் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல டிப்ரெஷனுக்கு போய் குடிக்காதவங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்து மேல நம்மளுக்கு ஒரு புடி இருந்தா மட்டும்தானே, ஒரு தோல்வியே இருந்தாலும் நான் வந்துருவேன்ற ஒரு நல்ல எண்ணம் வரும். அப்போ நீங்க பாக்குற இந்த நல்ல குணங்கள்லாம் ஒருத்தக்கிட்ட இருந்தா கூட அது மேலோட்டமா இருக்கே தவிர்த்து ஆழமா அது இல்ல. புரியுதுங்களா? ஆனா ஆன்மீகவாதிகள் அப்படி கிடையாது. பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, இறைவனே கதின்னு வாழ்றாங்களா, அது உண்மையான பக்தர்கள், சும்மா சாதாரண பக்தர்கள் இல்ல. பக்தர்கள்னா வந்து இறைவன் கிட்ட போயிட்டு எனக்கு அது குடி இது குடின்னு கேட்கறது பேர் பக்தி கிடையாது. இறைவா எனக்கு நீயே வேணும்னு கேட்கறதுக்கு பேர் தான் பக்தி. அப்படிப்பட்ட உண்மையான பக்தர்கள் தன்னையே செதுக்குவாங்களாம். தன்னைத்தானே அவங்க வந்து செதுக்கிக்கிறாங்க இல்லையா. அப்போ அவன் ஒரு மோசமான இப்ப பிக் பாஸ் மாதிரி ஒரு சூழ்நிலையில போட்டு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து அடிச்சாலும் அவனுக்கு நம்பிக்கை இருக்குமா கடவுள் மேல. கடவுள் தான் ஏதோ ஒண்ணு பண்றாரு, கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஏன்னா அவன் நம்பிக்கைய அவனை விட உயர்ந்த சக்தி மேல அவன் வச்சிருக்கிறதுனால அவன் துவண்டு போக மாட்டான்றாங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாஸ்திகர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, ஆஸ்திகர்கள்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. சோ இப்ப நாஸ்திகர்கள் நீ சொன்ன குணம்லாம் இருக்குன்னு வச்சுப்போம், கண்டிப்பா அவங்களும் கடவுளே ஆவார்கள். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நாஸ்திகர்களுக்கு வந்துடாது. ஏன்னா அப்படிப்பட்ட குணம் ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அந்த குணத்தை அடையறதுக்காகவே அவன் ஆன்மீக வாழ்க்கையில இருக்கானே தவிர்த்து சும்மா யூஸ் பண்றதுக்காக அவன் இல்லைன்றாங்க. அதாவது நாஸ்திகர்களுக்கும் இப்ப நீ சொன்ன குணங்கள் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு கடவுள் அடைவாங்க. ஆனா அது வந்து அவங்களால அந்த மாதிரி குணங்களை வந்து 100% அவங்களால பார்க்க முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஜீசஸ் எடுத்துக்கோங்க, தன்னையே அழிச்சுக்கிட்டு மக்களை வந்து அவர் காப்பாத்தினாரு. அவங்களுடைய கர்மாவை வந்து இவர் வாங்கிக்கிட்டு இவர் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு. ஓகேவா? அப்போ அந்த எண்ணம் அந்த மாதிரி சுயநலமே இல்லாம என்ன நீங்க அடிச்சுக்கோங்க, பிறந்துக்கோங்க, நெஞ்சிலேயே குத்திக்கோங்க, என் கையில ஆணி வச்சு அடிச்சுக்கோங்க, நான் ரெடின்னு யாராவது வருவாங்களா? ஏன்னா அவனுக்கு வலிக்கும், வரமாட்டாங்க. ஆனா ஜீசஸ் அப்படி கிடையாது. எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அரெஸ்ட் பண்ணவனுடைய காது கூட கீழே விழும்போது அதை எடுத்து ஒட்டி விட்டாரு, அந்த குழந்தைக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு. எப்படி அது வந்துச்சு? ஏன்னா அந்த குணமாவே அவங்க வாழ்றாங்க. அந்த குணமாவே வாழணுமே தவிர்த்து அந்த குணத்தை யூஸ் பண்றதுக்கும் அந்த குணமாவே வாழ்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அததான் அம்மா சொல்றாங்க. சோ அந்த குணம் இவங்களுக்கு இருக்குன்னு நீ சொல்ற, அந்த குணமாவே அவங்க வாழ்றாங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த குணமாவே வாழ்றாங்களா? அந்த குணத்தை யூஸ் பண்றாங்க. ஆனா அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவன் நல்லவனா இருப்பானாலாம் தெரியாது. ஆனா ஆன்மீகவாதிகள் அந்த குணத்தை யூஸ் பண்ணலையா, ஆன்மீகவாதிகள் அந்த குணமாவே மாறணும்னு அந்த குணத்திலேயே தன்னை முழுகடிக்கிறதுக்கு தன்னை தயார் பண்றாங்க. அப்ப அந்த குணங்கள் யாரு? என்னென்ன குணங்கள் சொல்றாங்க? தியாகம், அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, இதுதான் இந்த குணங்கள். இந்த குணங்களின் உருவம் தான் இறைவன். இந்த குணங்கள் தான் இறைவனின் ஸ்வரூபம்.
அப்போ ஆன்மீகவாதிகள் தன் அந்த குணமாகவே மாத்துறாங்களே தவிர்த்து, இறைவனாவே ஆவறாங்களே தவிர்த்து, அந்த குணத்தை ஜஸ்ட் செல்ஃபிஷ்காக யூஸ் பண்ணல. ஓகேவா? அதுதான் இதோடைய கருத்து. இப்ப அம்மா சொல்றாங்க பாருங்க, இந்த குணங்கள் நாஸ்திகரிடம் நேர்போக்காக காணப்படுமே ஆனால், மனதில் ஆழத்தில் இல்லாமல் இருந்தால், அவருக்கு கடவுள் பக்தனுக்கும் அவருக்கு கடவுள் பக்தனுக்கு கிடைக்கும் நன்மைகள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதாவது இந்த குணங்கள் எல்லாம் அவனுக்கு மேலோட்டமா இருக்கு, ஆழமா இல்ல அப்படின்னா பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்காதுன்னு அம்மா வாயை திறந்து சொல்லிட்டாங்க. அவனுக்கு கிடைக்காதான். பெரும்பாலும் நாஸ்திகர்கள் அன்பு, நேர்மை ஆகியவைகளை பற்றி நன்றாக பேசுவார்கள். ஆனால் பேசுபவைகளை வாழ்ந்து காட்ட மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்துள் பிடிப்பு இல்லாமல் பிரமாதமாக வெறும் வெட்டி பேச்சு மட்டும் பேசுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பிடிப்பு எதுவும் இல்லை. வாழ்க்கையின் சிக்கல் அனைத்தையும் தீர்க்க உலகையே ஆளும் மேலான சக்தியிடம் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதாவது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்துட்டு சும்மா வார்த்தையாலதான் சும்மா ஏதாவது கட்டுக்கட்டமா பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து உள்ள ஒண்ணுமே கிடையாது. அவங்களை விட இருக்கக்கூடிய அதிகமான சக்தி அவங்க நம்பவே இல்லை அப்படின்னா அவங்க ஆக்சுவலி என்ன வாழ்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நம்ம வந்து எப்ப வேணாலும் அவங்களுக்கு எப்படி வேணாலும் மாறும். பக்தர்களை வந்து இறைவன் காப்பாத்துற மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் நடக்காதுன்றாங்க. ஒருவன் ஒரு கொள்கையை அல்லது ஒரு கருத்தை வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டால் பலவீனமான சில நேரங்களில் அவன் மனம் வலிமையை இழந்து விடக்கூடும். இதன் விளைவாக அவன் அந்த வாழ்நாள் முழுவதும் எந்த கருத்துக்களை, கொள்கைகளை மேலானது என்று போற்றி வந்தானோ அவைகளை விட்டுவிட நேரிடும். ஆனால் ஒரு உண்மையான பக்தனிடம் இது ஏற்படவே முடியாது. காரணம், ஒரு உண்மையான பக்தன் எப்போதும் நல்லதே நடக்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவனாக இருப்பான். அவனுக்கு இருக்கும் குணங்களில் முதலாவது மிக மிக மேன்மையானதும் ஆன குணம், நடப்பவை அனைத்தும் கடவுளின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்வதே ஆகும். அவன் கடவுளை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றான். வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்தையும் கடவுளின் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்றான். புரியுதுங்களாடா? இது ஒரு பேரா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இப்ப ஸ்டார்டிங் வந்து ஒரு விஷயத்தை அவங்க லட்சியமா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்க விரக்தி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல, அப்போ அவங்க விரக்தி ஆயிடுவாங்க. ஆனா பக்தர்கள் அப்படி இல்லையா, எது நடந்தாலும் கடவுளுடைய பிரசாதம்னு எடுத்துக்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை. என்னை விட உங்களுக்கு சக்தி இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதான் அந்த நம்பிக்கை. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து மாடியில நிக்குது, அவங்க அப்பா கீழே நின்னு கை காட்டுறாரு, குதிமா அப்படின்னா அந்த குழந்தை குதிச்சிரும். ஏன்னா அவங்க அப்பா புடிச்சு தூக்கி தூக்கி அதுக்கு பழக்கம். அப்ப அப்பா மேல அதிகமான நம்பிக்கை இருக்கிறதுனால இப்படி கை நீட்டினோடனே அது குதிக்குது. கரெக்ட் தானே? இதுவே நம்பிக்கையே இல்லாதவன் குதிப்பானா? குதிக்க மாட்டான் இல்லையா? அப்ப தன்னை விட என் அப்பாவுக்கு அதிகமான சக்தி, என்ன தூக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அந்த குழந்தைக்கு ஆழமா தெரிஞ்சதுனாலதானே அது குதிக்குது. இல்லைன்னா அது குதிக்குமா? அப்போ அந்த குழந்தை ஆழமா அவங்க அப்பாவை நம்புது. அதுதான் பக்தி. அந்த மாதிரி நம்பாதவங்க குதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்பிக்கைன்றது உள்ள இல்லவே இல்லையே. அப்ப அவங்க அங்கேயே தான் நிக்க முடியும். ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட அப்பா வந்து குதி, இந்த பிரச்சனைல நான் உன்னை காப்பாத்துறேன், பின்னாடி காத்து வருது, உன்னை தள்ளி விட்டுரும், நீ அதுக்குள்ள அப்பா கிட்ட குதிச்சுன்னா அது குதிச்சிரும். கடவுள் வந்து சொல்றாரு, இந்த பிரச்சனையா இருக்கு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன்னா அவர் நம்புவாங்க. ஆனா பக்தியே இல்லாதவங்களுக்கு அது ஒரு பெரிய மரண பயத்தையே கொடுக்கும். ஓகே, அடுத்தது, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவன் வாழ்க்கையில் என்னதான் சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் அந்த தத்துவத்தை விடாமல் பிடித்துக் கொள்கின்றான். இது நம்பிக்கை. எப்படிப்பட்ட சோதனையாக சூழ்நிலை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற வலிமையான பதட்டப்படாத மனநிலையை தருகிறது. ஆசையற்ற அன்பு, இரக்கம், பொறுமை, தியாகம் ஆகிய குணங்கள் நம் வாழ்வோடு இணைந்திருக்க வேண்டிய குணங்களாகும். உண்மையான பக்தன் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கின்றான். அவனுக்கு இந்த நம்பிக்கை தன் உயிரை விட மேலானது, மகத்தானது. அவன் தன் உயிரை விடுவானே தவிர கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை விடவே மாட்டான். அவன்தான்
அவன் தான் பின்பற்றி வாழும் ஆன்மீக கொள்கைகளுக்காக உயிரை விடவும் தயாராக இருப்பான். பிறகு இந்த கருத்தை தெளிவுபடுத்துவதற்காக அம்மா ஒரு கதை சொல்ல துவங்கினார். அது பாண்டவர்களும் அவர்கள் செய்த அஸ்வமேத யாகத்தை பற்றிய கதை. பாண்டவர்கள், சரி இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் படிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நம்ம இந்த பேராவை நம்ம முடிச்சிடலாம். சோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு வந்து ஒரு சோதனை வந்தாலும் சரி, ஒரு ஒரு தேவையில்லாத விஷயம் நடந்தாலும் சரி, அவங்களுடைய மனம் பதட்ட கூட படாதான். ஏன்னா அப்படிப்பட்ட தீவிரமான நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்களாம். அந்த நம்பிக்கை அப்படின்ற அந்த கடவுள் மேல இருக்குன்னா அது உண்மைதானே, அப்ப நம்பிதானே ஆகணும். கடவுள் மேல இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்கள வந்து அந்த அளவுக்கு அவங்கள உயர்த்தி விடுமா. சப்போஸ் இப்ப இவங்க ஒரு விஷயம் நினைக்கிறாங்க, அது நடக்கலன்னா கூட கடவுள் மேல அவங்களுக்கு வெறுப்புலாம் வராது. உண்மையான பக்தனுக்கு வெறுப்பு வராது. நல்லா நோட் பண்ணணும். உண்மையான பக்தனுக்கு கடவுள் மேல வெறுப்பு வராது. என்ன வரும் அப்படின்னா, கடவுள் வந்து எனக்கு இது பிரசாதமா கொடுத்திருக்காரு, வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காருன்ற நம்பிக்கையில வந்து கடவுளையே நம்புவாங்க, தவிர்த்து கடவுளை விட்டு போகவே மாட்டாங்க நம்ம சொல்றாங்க. ஓகே, இப்போ என்ன கதை சொல்றாங்கன்னா, அஸ்வமேத யாக குதிரை இருக்கு இல்லையா, இப்போ ஒரு நாட்டை ஆட்சி செய்யறதுக்காக இப்ப தருமன் வந்து வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல அந்த குதிரையை வந்து ஓட விடுவாங்களாம். எப்ப நாடு முழுக்க ஓட விடுறாங்களாம். அப்போ அப்படி ஓட விடும்போது யாராவது ஒருத்தர் அந்த குதிரையை பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா இவர் பதவி ஏற்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா. அந்த குதிரை வந்து அந்த அரசுக்கு, அந்த அவங்க இருக்கிற இடத்துக்கு, தர்மன் இருக்கிற இடத்துக்கு அது வந்துருச்சு, அரசவைக்கு வந்துருச்சு அப்படின்னா இவரு பதவி ஏற்கிறது எல்லாருக்கும் சம்மதம்னு அர்த்தமா. ஓகேவா? அப்படி அது ஓடும் போது இந்த குதிரைய ஒரு அரசன் கட்டி வச்சுட்டாங்களாம். அவர் பேர் வந்து மயூரத் வஜ மன்னன். சோ இவர் என்ன பண்ற, இவர் வந்து தீவிரமான கிருஷ்ண பக்தரா. இவர் வந்து அந்த குதிரையை வந்து புடிச்சு வச்சிடறாரு போல் இருக்கு. சோ அர்ஜுனனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்ன பண்றாரு, கோவத்தோட அவரை போய் நம்ம போர் போட்டு அந்த குதிரையை வாங்கிட்டு வந்துடணும்னு கோவப்படுறாரு. ஆனா கிருஷ்ணனுக்கு தெரியும் அவர் ரொம்ப கருணை உள்ளவரா, ரொம்ப தியாக மனப்பான்மை உள்ளவங்களா, அப்படிப்பட்ட ஒரு மகானா அவரு. அப்போ சரி, இவருடைய அந்த ஆணவத்தை அழிக்கணும் இல்லையா, அதனால அதாவது அர்ஜுனனுடைய ஆணவத்தை அழிக்கணும், இவங்களுக்கு வந்து அந்த மன்னனை பத்தி ஒரு நல்ல விஷயத்தை இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்றாரா, ஓகே நம்ம வந்து ஒரு லெசன் கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மாறு வேஷத்துல போறாங்களாம். ஒரு பிராமண மாறு வேஷத்துல போறாங்களாம். அப்போ நல்லா கவனிங்க, செம்மையா இருக்கும். அப்போ அந்த மன்னரை பார்த்து, அந்த மன்னர் கிட்ட வந்தோடனே அந்த மன்னர் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து விருந்து வைக்கிறாங்க. சோ 2 பேரும் நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாராம், மன்னா நாங்க ஒரு விஷயமா உங்க நாட்டுக்கு வந்தோம், ஆனா எங்களுடைய பையனை வந்து உங்க நாட்டோட புலி வந்து புடிச்சு பாதி தின்னுடுச்சு உடம்ப, என் குழந்தைய விட்டுருன்னு நாங்க கேட்கும் போது அந்த புலி ஒரு விஷயம் சொல்லிச்சு, அதை செஞ்சா மட்டும்தான் நான் வந்து உன் பையனை வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த தர்ம சங்கடமான விஷயத்த நாங்க எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மன்னர் சொன்னாராம், எங்க நாட்டு புலியால உங்க குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, எது வந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்றாராம், கிருஷ்ணர் அவருக்கு தெரியாது, மாறுவேஷத்துல இருக்காங்க. சோ கிருஷ்ணர் சொல்றாராம், அந்த புலி சொல்லுச்சு, இந்த பையனை நான் விடணும் அப்படின்னா இந்த நாட்டுல ஒரு மன்னன் இருக்காங்க இல்லையா, அவருடைய உடம்பு எனக்கு வேணும், அவருடைய உடம்புல பாதி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த புலி சொல்லிச்சான். அதை கேட்ட உடனே அந்த மன்னர் கொஞ்சம் கூட அசராம, அப்படியா என்னுடைய உடம்பை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் தன்னுடைய மனைவி 2 பேரையும் கூப்பிட்டு கத்திய கையில கொடுத்து பாடிய அறுக்க சொன்னாராம். 2 பேரும் அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்போ ஒரு கண்ணுல இருந்து அவருக்கு தண்ணி வந்துச்சான். அப்ப கிருஷ்ணன் சொல்றாராம், எங்களுக்கு இந்த மாதிரி கண்ணுல தண்ணியோட வேணாம், உங்களுக்கு வந்து இதுல விருப்பம் இல்ல, சோ நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மன்னர் சொன்னாராம், இல்ல எனக்கு கஷ்டம் அப்படின்னா 2 கண்ணுல இருந்து தண்ணி வேணும் தானே, ஒரு கண்ணுல இருந்து தானே தண்ணி வருது, அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாதி மட்டும் குழந்தைய காப்பாத்துறதுக்கு புலிக்கு வந்து தீனியா போதே, அப்ப அது எவ்வளவு பாக்கியசாலி, உன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு பாதி உடம்பு மட்டும் தானே தேவைப்படுது, இன்னொரு பாதி உடம்ப வேஸ்டா தானே தூக்கி போட போறாங்க, அதை நினைச்சு இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சு அது ரொம்ப கவலைப்படுதுன்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு அவங்களுடைய தியாக மனப்பான்மை ரொம்ப நல்லா புரிஞ்சுதான். ஓகேவா, கதை முடிஞ்சிருச்சான். உடனே இந்த கதையை அம்மா சொன்னோடனே எனக்கே என்னவா கதை இது,
இது உண்மையா நடந்த கதையா? எனக்கே அப்படி டவுட் ஆயிடுச்சு. என்னம்மா கதை இது? புலி பேசுச்சா? புலி பேசுச்சுன்ற அவர் என்னடானா அது பாதி உடம்ப தின்னுடுச்சா, மீதி உடம்ப வந்து உங்ககிட்ட அந்த அதாவது பாதி உடம்பு குழந்தை தின்னுடுச்சு அப்படின்னா அது இறந்து போயிடுச்சு, அப்பதான் உங்களுக்கு மீதி உடம்ப கொடுப்பேன்னு அதை சொல்லிச்சான். சோ புலி பேசிச்சுன்றது ஒரு பெரிய டவுட்டு. அந்த குழந்தை வந்து பாதி சாப்பிட்டுடுச்சு மீதி வந்து உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்றது அது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த மகாராஜா வந்து தன்னுடைய மனைவி கிட்டையும் பையன் கிட்டையும் கத்திய கொடுத்து உடம்பு அறுக்க சொன்னது அதை விட ஒரு வந்து நம்பவே முடியாத செயலா இருக்கு. இவரோட பாதி உடம்பு அறுக்கப்படும் போது ஒரு கண்ணுல தண்ணி வந்துச்சு அப்படின்றாங்க, இன்னொரு கண்ணு வந்து பேசிச்சுன்றாங்க. என்னம்மா இது? ஒண்ணுமே நம்ப எல்லாமே வந்துட்டு இது வந்து நம்பவே ஏத்துக்க முடியாத மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா அம்மாவை பார்க்கும்போது அம்மா சொல்றாங்களாம், ஆமாம் அதை தான் நானும் சொல்கின்றேன். இந்த கதைய உங்களால ஏத்துக்க முடியுதா? ஆனா அப்படிப்பட்ட மகான்கள் சத்தியமா இருக்காங்களாம். அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப என் வார்த்தையை நீ அப்படியே நம்பிட்டியா? நம்பல, உனக்குள்ள எவ்வளவு கேள்வி வந்தது. அந்த மாதிரி நான் ஆன்மீகத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அது சாதாரண வார்த்தைகள் கிடையாது, அதுக்குள்ள நீ ஆழமா யோசிக்கணும், அதுக்குள்ள ஆழமான விஷயங்கள் இருக்குன்றாங்க. இப்போ இந்த கதையை சொன்ன நீ நம்பிட்டியா? உன் மனசு ஏத்துக்குச்சா? ஏத்துக்கல, எவ்வளவு கேள்வி வருது, எவ்வளவு விஷயங்கள் நீ வந்து இது வந்து வெறும் வார்த்தையா மட்டும் நீ அக்செப்ட் பண்ணல. அப்ப அம்மா சொல்ற அந்த ஆன்மீக கருத்துக்களை கூட நீ ஜஸ்ட் வார்த்தையா அக்செப்ட் பண்ணிடாத, அது அதுக்குள்ள அவ்வளவு ஆழம் இருக்கு. அந்த அளவுக்கு ஆழமா அதுல யோசிச்சு நீ அதை புரிஞ்சுக்கணும்னு அம்மா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்களேன், அம்மா இதான் கடவுள்ன்றது. நம்ம ஒழுங்கா கவனிச்சோமா கவனிக்கலையான்னு ஒரு கதையை வச்சு சொன்னாங்க பாருங்களேன். இதைதான் நானும் சொல்றேன், நம்ப முடியல இந்த கதைய, இதைதான் நானும் சொல்றேன். அந்த மாதிரி நான் சொல்றேன், ஆன்மீக விஷயத்துல நீங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாதுன்றாங்க அம்மா. சொல்லிட்டு அப்படிப்பட்ட மகான்கள் சத்தியமாக இருக்காங்கன்னு அம்மா சொல்லிட்டாங்க. நிச்சயமா நமக்கு தெரியாதா என்ன? நம்மளே எத்தனை கதைகள் பார்த்திருப்போம், எத்தனை மகான்கள் வந்து அப்படி தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி மகான்கள் இருக்காங்க அப்படின்றத அம்மா சொல்றாங்க. சோ அந்த விஷயத்த நான் இன்னொரு படிக்கிறேன், அப்ப உங்களுக்கு இன்னும் ஆழமான விஷயங்கள் புரியும். இந்த கதையை கேட்டு ஒரு பக்தர், அம்மா இந்த கதையில் வரும் நிகழ்ச்சி சராசரி மனிதன் சக்திக்கு அப்பாற்பட்டது, அவனால் இதை செய்யவே முடியாது என்றார். இதை கேட்ட அம்மா, நானும் அதைதான் சொல்ல வந்தேன் என்று கூறிவிட்டு இந்த கதையை பற்றி விளக்கம் தந்தார். இந்த கதையை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எடுத்துக்கொள்ள கூடாது, அப்படியே நடந்து கொள்ளவும் கூடாது. அதனுடைய அடிப்படையான கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த கதையில் வரும் மன்னனை போல செய்யக்கூடிய மகாத்மாக்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இன்றோ பெரிதாக பேசுபவர்கள்தான் இருக்கிறார்களே தவிர சொன்ன காரியத்தை நிறைவேற்றுபவர்கள் இல்லை. இந்த அரசர் எந்த கொள்கைக்காக வாழ்ந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு தன் சொந்த உடலையும் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார். இதை ஒரு சாதாரண மனிதனால் நினைத்து பார்க்க முடியாது, அவனால் இதை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் நீங்கள் இந்த கதையில் அடிப்படையையும் அதன் தன்மையையும் கண்டு அதை பின்பற்ற வேண்டும். அதனால்தான் அம்மா நம்பிக்கையும் ஆன்மீகத்தையும் மிக மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்கின்றேன். இதுதான் அம்மா சொல்றாங்க. அதாவது இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவர் என்ன சொல்ற, இதெல்லாம் சாதாரண மனுஷங்களால பண்ண முடியாது. அததான் அம்மாவும் சொல்ற. மகாத்மாவால தன்னுடைய உடம்ப கூட பிரிச்சு கொடுக்க முடியும், ஆனா வாயால சொல்ற நாஸ்திகர்களால அத மாதிரி பண்ண முடியுமா? அப்ப சராசரி மனுஷங்களால இத பண்ண முடியாது, மகாத்மாவால பண்ண முடியும்ன்றதான் அம்மாவும் சொல்றேன். அப்போ நல்லவன், நல்ல குணம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மகான்களுக்கு தான் உண்மையை தவிர்த்து சராசரியா வாயில பேசுற மனுஷங்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்றத அம்மா சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அதனால்தான் அம்மா நம்பிக்கையும் ஆன்மீகத்தையும் மிகவும் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்கின்றேன். ஆன்மீக கொள்கைகளும் சாதனைகளும் உங்கள் வாழ்க்கையில் எலும்பும் தசையுமாக மாறிவிட வேண்டும். அவைகளை அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும். அப்போதுதான் நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தில் உயர்ந்த கொள்கைகளால் கிடைக்கும் நன்மைகளை முழுமையாக அனுபவபூர்வமாக உணர முடியும். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, ஆன்மீக கொள்கைகளையும் சாதனைகளையும் வாழ்க்கையில் எலும்பும் தசையுமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ அம்மா ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஆன்மீக கொள்கை
இப்ப எக்ஸாம்பிள், என்னுடைய ஆன்மீக கொள்கை என்ன அப்படின்னா கடவுளை அடையணும். என் அம்மா சொல்றதை நான் ஃபாலோ பண்ணணும்ன்றது என்னுடைய கொள்கை. அதை மீறி என்னால வெளில வர முடியல, இது என்னுடைய கொள்கை. நம்பர் 2, சாதனை அப்படின்னா பிராக்டிஸ். இப்ப என்னோட பிராக்டிஸ் என்ன? கிருஷ்ணாவை நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது என்னோட பிராக்டிஸ். அப்போ ஆன்மீக கொள்கை அப்படின்றது என் அம்மாவை நான் பிடிச்சுக்கணும், என் குருவை நான் பிடிச்சுக்கணும், என் குரு சொல்ற விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணணும்ன்றது என்னுடைய கொள்கை. என்னுடைய பிராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவை லவ் பண்றது என்னுடைய பிராக்டிஸ். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஆன்மீக கொள்கைகளை, இது வந்து ரத்தமும் சதையும் மாதிரியா, எலும்பும் நரம்பும் மாதிரியா. புரியுதுங்களா? சோ இது வந்து நம்ம பிரிக்க முடியாது, ரெண்டுத்துலயும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க. வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க துயரங்களாலும் மரணம் பற்றி பயத்தாலுமே நிறைந்து உள்ளது. இவைகளிலிருந்து யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் தைரியமுள்ள ஒரு மனிதனால் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ முடியும். சாவிற்கும் நஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் பயப்படுபவன் எந்த காலத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பயம் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் இருப்பது என்பது ஆன்மீக சாதனைகள் மூலமாக மட்டுமே முடியும். இங்க பாருங்களேன், அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உண்மையாவே ஒரு மனுஷனுக்கு இந்த பயம் உள்ள இருக்குமா, இந்த பயம் இல்லாம வாழ முடியாதான். ஓகே, அப்படி அவன் பயம் இல்லாம வாழணும் அப்படின்னா அது ஆன்மீக சாதனைகள் மூலமா தான் அது நடக்கும்ன்றாங்க. இது சத்தியமான உண்மை. அதாவது இப்போ ஆன்மீகத்துல துறவு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, வீடே இல்லைனாலும் நான் வாழ முடியும், சாப்பாடே இல்லாலும் இறைவன் எனக்கு சாப்பாடு கொடுப்பான்னு, அதுதான் அந்த துறவு மனப்பான்மை. அப்படி ஒரு மனப்பான்மையில வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா இங்க எங்க வந்து என்ன நடந்தாலும் யாருக்குமே கவலை வராது. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து போனாலும் கவலை வராது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்மளுக்கு கவலை வராது. ஏன்னா அதெல்லாம் வாழ்ந்து நம்ம பழகிட்டோம் இல்லையா. இதெல்லாம் ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து யாரும் பயப்படவே மாட்டோம். ஏன் அப்படின்னா மரணம் அப்படின்றது ஆத்மாவுக்கு கிடையாது இல்லையா. உடல்ல வரும், உடலை விட்டு வெளில போறோம். சோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரின்ற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆழமா புரியும். இப்போ நான் ஸ்டார்டிங் வந்து அம்மா கிட்ட இருக்கும்போது அம்மா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கணுமா, எப்ப வேணாலும் மரத்துல இருக்கிற கிளை உடையுமா, அந்த கிளி பறந்தாகணுமா, அந்த மாதிரி எப்ப வேணாலும் நம்ம இறப்போன்றத அம்மா அழுத்தி அழுத்தி சொல்லுவாங்க. அப்ப நான் நினைப்பேன், ஏன் அம்மா வந்து இது சொல்றேன்? ஏன்னா நம்மள லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிலாம் இருந்தோம் இல்லையா. பாசிட்டிவா பேசணும், ஒரு வார்த்தையோட நெகட்டிவாலாம் பேசக்கூடாதுன்னா நம்ம இருந்திருக்கோம். வாழ்க்கைக்கு பயப்படுறவங்க தானே நெகட்டிவா பேசவே கூடாதுன்னு நினைப்பாங்க. நெகட்டிவா பேசினா என்ன தப்பு? அப்ப ஏன் அந்த பயம் இருக்கு? அப்ப பயம் இருக்கு தானே, அப்ப உள்ள பயம் இருக்கு தானே. ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் புரியுது. அப்போ நான் நினைப்பேன், ஏன் அம்மா இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றாங்க? ஆனா அப்பதான் எனக்கு இப்பதான் எனக்கு புரியுது, அம்மா நெகட்டிவா சொல்லல, உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையான பாசிட்டிவிட்டி உனக்குள்ள உருவாகும்னு சொல்றாங்க. தப்பிக்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்றாங்க, அதை நான் கேட்கவே மாட்டேன்னு ஓடி ஒளியறதுக்கு பேர் பாசிட்டிவ் கிடையாதான். அதை நான் கேட்டாலும் நான் பாசிட்டிவா இருக்கேன் அப்படின்றதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் அப்படின்றத நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்போ அம்மா சொல்லும்போது எனக்கு வந்து வேற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நார்மல். ஏன்னா சொல்லி 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 எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, மரணம்ன்றது கிடையவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம எல்லாரும் என்ன இந்த வேற ஒரு உலகத்துக்கு போற ஜாலி தான், ஓகே தான். எனக்கு அதனாலதான் கடவுள் மேல அதிகமான அன்பை வந்து நம்ம வளர்த்துக்கணும். கடவுள் மேல அதிகமான அன்பை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா இங்க யாரு மேலயுமே நம்மளுக்கு பற்று இல்லை அப்படின்னா நம்மளால ஈஸியா போக முடியும்ல, எப்ப கூப்பிட்டாலும் போக முடியும் இல்லையா. சோ அதுதான் அடுத்தது பார்க்கலாம். உண்மையான ஆன்மீகவாதி மரணத்தையோ நஷ்டத்தையோ கண்டு ஒருபோதும் பயப்பட மாட்டான். அவன் எப்போதும் தைரியமாக இருப்பான். அவன் சத்தியத்திற்காக வாழ்கின்றான், அன்பிற்காக மூச்சு விடுகின்றான். அவனுடைய உயிரும் அவனது ஒவ்வொரு துடிப்பும் இவைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திகனை போல தைரியம் இல்லாமல் ஒரு நாஸ்திகன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்து பயப்படுவான். கடவுள் வென்று விடுவார் என்று அவன் பயப்படுவான். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களை ஜெயித்து விடுவார்கள். தாங்கள் அவர்களது ஆணையின் கீழ் வாழும்படி நேரும் என்று அவர்கள் பயப்படுவார்கள். சோ ஒரு பக்தனை பார்த்து ஒரு நாஸ்திகர் வந்து பயப்படுவானா, இவங்க ஜெயிச்சிருவாங்களோ, கடவுள் ஜெயிச்சிருவாங்களோ, இவங்க காலடியில நம்ம வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்களாம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம அம்மா எடுத்துக்கோங்க. அம்மாவை சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் அம்மாவால் நம்மள நல்லா காப்பாற்ற முடியும். இப்போ சில பேர் இருக்காங்க, ஏன் அம்மா மட்டும்தான் வந்து கடவுளா, மத்தவங்க யாரும் வந்து மேல வரக்கூடாதா, ஏன் அப்படிலாம் வரணும்? ஏன்னா ஆசிரமத்திலேயே ஒரு சுவாமிஜியை பார்த்து இன்னொருத்தவங்க கேட்டாங்களாம், நீங்க அம்மா கூட இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லா பவரும் கிடைச்சிச்சா, எல்லா சக்தியும் கிடைச்சிச்சா, நீங்க என்னதான் கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்களாம்.
அம்மா கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த உயர்ந்த நிலைக்கு அம்மா மாத்துறதுன்னு அம்மா, ஆனா யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அம்மா அந்த ஆத்ம அனுபூதி நிலையை அடைய வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையுமே அந்த ஆத்ம அனுபூதி நிலையை அடைய வைக்கிறாங்க அம்மா. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க தன்னடக்கத்தோட இருப்பாங்க. அப்படி ஒரு தன்னடக்கம் இருக்கும். அவங்க வெளில வந்து பந்தா காட்டுறதோ, எனக்கு எல்லாம் தெரியும் சீன் போடுறதோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையானதை கொடுத்துட்டு தன்னடக்கத்தோட வளர்த்து விட்டுருக்காங்க. ஆனா இது வெளியே பாக்குறவங்க அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே அப்ப நம்ம வந்து குருன்னு ஒருத்தவங்க கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவங்கள நம்ம அடி பண்ணணும், அவங்கள சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும். நியாயம் எப்படி கேட்கணும்? எனக்கு அப்படிலாம் அவசியம் இல்லை. எனக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கு. அந்த டீம் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த டீம் மூலமா நான் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி நான் வேற லெவல்ல வந்துருவேன். அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நானே சொல்லியிருக்கேன் பல வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட நான் வந்த புதுசுல, நீங்க அம்மா கிட்ட வாங்க, அம்மா கிட்ட வந்தீங்கன்னா அவங்க ஃபவுண்டேஷன் கூட நல்லா நடக்கும், நீங்க வாங்க நான் கூப்பிட்டுருக்கேன். ஆனா அவங்களுக்கு மனசு வரல. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க சொல்றதை நான் கேட்கணும்ல அப்படின்னு பயப்படுறாங்க. நான் சொல்றதுதான் 4 பேர் கேட்கணும், அவங்க சொல்லி நான் கேட்கறது வந்து எனக்கு செட் ஆகாதுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள ஆழமா இருந்ததை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்களுக்கு சரணாகதி இல்லை. அப்படி அப்ப அந்த அவங்கதான் நாஸ்திகர்கள். அவங்க கடவுளை பத்தி பேசினாலும் ஒருத்தங்க கிட்ட என்னால சரணாகதி சத்குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து இறைவனை அடைய முடியும். இதுதான் சத்தியமான உண்மை. ஏன்னா நம்மளுக்கு அந்த பக்குவம் கிடையாது. டைரக்டா நம்மளால கடவுளை அடையவே முடியாது. அவ்வளோ அழுக்கு இருக்கு உள்ள. அப்படி ஒரு அழுக்கு இருக்கும் போது நிறைய வாசனைகள்னு சொல்லுவாங்க. அத வாசனைகள், அவ்வளவு வாசனைகள் இருக்கும் போது நம்மளால என்னதான் மெடிடேஷன் பண்ணாலும் மேலோட்டமா தான் அதை அழிக்க முடியுமே தவிர்த்து ஊடுருவி பார்க்கக்கூடிய சக்தி சத்குருவுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சத்குரு வந்து தன்னுடைய சக்திகளை கொடுத்து ஒருத்தனை வந்து ஆத்ம நிலைய அந்த ஆத்ம அனுபூதி நிலையை வந்து அடைய செய்யறாங்க. இப்போ எனக்கு வந்து கிருஷ்ணா எப்படி கிடைச்சாரு? அம்மா அந்த சக்தியை எனக்கு கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுதாமணியோடைய தன்மையை எனக்கு கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும் அது என்னோடது கிடையாது, அம்மா கொடுத்திருக்காங்க. அப்போ அம்மா கிட்ட நம்ம சரணடையும் போது தான் கிட்ட இருக்கக்கூடிய சக்திகளை தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்களாம். சோ நான் மெடிடேஷன் பண்ணி 10 பிறவிகளுக்கு அப்புறம் அடைய வேண்டிய விஷயத்த என் குரு கிட்ட சத்குரு கிட்ட வந்துட்டேன் அப்படின்னா என்னால 3 வருஷத்துல அடைஞ்சிட முடியும். இதான் சத்தியமான உண்மை. அப்ப பாருங்க, அம்மா சொல்றது கரெக்டா வந்துச்சா எல்லாரும் பயப்படுவாங்களாம். இவங்களுக்கு நம்ம கீழ் படிஞ்சிருவோமோ அப்படின்னு நாஸ்திகர்கள்லாம் பயப்படுவாங்களாம். ஓகே, அடுத்தது, இந்த பயமே அவர்களை பலவீனர்களாக்கி விடும். ஆனால் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நாஸ்திகர்களிடம் பயப்படவே மாட்டார்கள். ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க யாருமே நாஸ்திகர்களை பார்த்து பயப்படணும் அவசியமே கிடையாது. யாருமே அந்த மாதிரி பயப்பட மாட்டாங்க. ஆனா அவங்க வேற இவங்களை பார்த்து பயப்படுவாங்களாம். கடவுள் பக்தியை நாஸ்திகர்கள் எவ்வளவு கேவலமாக விமர்சனம் செய்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டார்கள். சோ இப்ப பக்தர்களை பார்த்து நாஸ்திகர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்போமே, நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாம உங்களை கிண்டல் பண்றாங்க அப்படின்னா யாரும் பயப்பட மாட்டாங்களா? கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க யாருமே பயப்படவே மாட்டாங்களாம். கடவுளிடம் அவர்களுக்குள்ள நம்பிக்கை அளவில்லாதது, அழுத்தமானது, ஆழமானது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சத்தியம் இறுதியில் வெல்லும் என்ற அழுத்தமான நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். இதுதான் இப்போது எல்லா இடங்களிலும் நடந்து வருகிறது. மனம் திறந்து ஒருவன் பரிசோதனை செய்து பார்த்தால் இதனை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு ஆஸ்திகன் அளவில்லாத வலிமை படைத்தவனாக இருப்பான். எதுவுமே அவனை பாதிக்காது. ஆஸ்திகனின் உறுதியான கடவுள் நம்பிக்கையின் மீது வாழ்க்கையின் தடைகள் அவை மனிதனால் உருவாக்கப்பட்டவையாக இருந்தாலும் சரி, இயற்கையால் உருவாக்கப்பட்டவையாக இருந்தாலும் சரி, மோதிய உடனே தூள் தூளாக உடைந்து விடும். சோ ஆஸ்திகன்னா நம்ம பக்தர்கள், இறைவனுடைய பக்தர்களா இருக்கக்கூடியவங்க உலகத்துல பிரச்சனை வந்தாலும் சரி, இயற்கை மூலமா பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க கடவுள் மேல ஆழமான நம்பிக்கையில இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் தூள் தூளா போயிடும்னு சொல்றாங்க. இப்ப அம்மா இன்னொரு பேரா இருக்கு, அந்த பேரா நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நாஸ்திகர்கள் தன்னை மட்டும் நாசம் பண்ணிக்காம கடவுள் இல்லைன்ற ஒரு விஷயத்த உலகத்திலயும் பரப்புறாங்களாம். பரப்பி எல்லாரையும் ரொம்ப வந்து அவங்களுடைய வழிக்கு இழுக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்றாங்களாம்.
அது மட்டும் இல்லாம பக்தர்களை வந்து கிண்டல் பண்றது, கேலி செய்யறது, ரொம்ப வந்து கடவுளே இல்லைன்னு கடவுளை பத்தியே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு அம்மா சொல்றாங்க, இந்த நாஸ்திகர்கள்லாம் எப்படியும் ஏதாவது ஒரு திரும்ப அவங்க பிறவி எடுப்பாங்க, வேற ஏதாவது ஒரு பிறவியில கடவுளே கதின்னு இவங்க நிச்சயமா ஆவாங்க. ஆக்சுவலி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம கடவுளை எதிர்க்கிறோம்னு. ஆக்சுவலி அவங்க கடவுளை ரொம்ப ஃபாஸ்டா பிடிக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா என்ன இருந்தாலும் அவங்க கடவுளை பத்தி தானே பேசுறாங்க. அப்ப அவங்க கடவுளை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எப்படின்னா இப்ப வந்து மகாபாரதத்துல சகுனி அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிருஷ்ணருடைய மனசுல யார் இருக்காங்கன்னு கேட்கும்போது சகுனி தான் முதல்ல இருந்தாராம். ஏன்னு கேட்டா அவன் தான் என்னை எப்பவுமே எப்ப போட்டு தள்ளுறதுன்னு காத்துக்கிட்டு இருக்கா, நிறைய இந்த மாதிரி என்னை எப்படி வலையில சிக்க வைக்கிறது நிறைய பிளான் போட்டுட்டு இருக்காரு. சோ என்ன அதிகமா நினைக்கிறது சகுனி அப்படின்றதுனால என்னோட மனசுல சகுனி தான் இருக்காருன்னு சொன்னாராம். கடவுளுக்கு எப்பவுமே வந்துட்டு தன்னுடைய இதயத்துல யார் அவரை நினைக்கிற, திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி, யார் அதிகமா நினைக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். அந்த வகையில இவங்க கடவுளை பத்தி தானே பேசுறாங்க, அப்ப சீக்கிரமா இவங்க கடவுளை அடைவாங்க. ஆனா அதுக்கு சில பிறவிகள் இருக்கு, அந்த பிறவிகள் முடிச்ச உடனே அவங்க சீக்கிரமா கடவுளை அடைஞ்சிருவாங்கன்றதுதான் அம்மா இந்த இதுல சொல்றாங்க. சோ இதோட அந்த கேள்வி முடியுது, அந்த சம்பவம் இந்த நாளைக்குரியது முடியுது. நாளைக்கு நம்ம வேற ஒண்ணு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா பக்தனுக்கும் சீடனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓம் அமிர்தேஸ்வர நமः. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே, மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான். பாசமாயையில் மூழ்கி போகங்களை தேடி நீயும் தேவியின் திருநாமத்தை மறந்திடாதே. காளி மாதாவின் திருநாமம் தூய்மையான உள்ளத்தோடு ஆனந்தமாய் பாடி பாடி